இப்போ நான் என்ன பண்றது? பாட்டி கிட்ட ஃபோன் பண்ணியே சொல்ல முடியாது. அவங்களே டென்ஷன்ல இருக்காங்க. இப்போ இதை வேற சொல்லணுமா? இத்தனை மாசம் எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வழியா எல்லாம் செட் ஆயிடுச்சு. இனிமே தனும் என் வாழ்க்கையில இருக்க போறதில்ல. என் குண்டச்சி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. என் குண்டச்சி எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவுமே பெருசில்ல. நாங்க 2 பேருமே இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். எங்களை இனிமே எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. என் குண்டச்சி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. சீக்கிரம் போகணும். ஐ லவ் யூ. I love you too. I love you too. அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே. நினைக்க தெரியாத அடைமழையே நனைய தெரியாத மலர் கூடையே மறைய தெரியாத பகல் நிலவே என்ன தெரியாத பெண்ணழகே நினைக்க தெரியாத அடைமழையே நனைய தெரியாத மலர் கூடையே மறைய தெரியாத பகல் நிலவே என்ன தெரியாதா. ஒன்று பண்ணலாம். அபிக்கு திரும்பவும் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இப்போ அவன் ஃபோன் எடுத்துட்டானா? உண்மையான நண்பன்னா இவன் தான். என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் முதலாளா நிக்கிறது இவன் தான். ஹலோ சொல்டா. அபி, நீ பிஸியா இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. பட் ப்ளீஸ் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இனிமே கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல பிரபா. நடந்ததெல்லாம் நல்லதுக்காகவே இருக்கட்டும். நடக்க போறது நல்லதாவே நடக்கட்டும். உன்ன மாதிரி ஒரு நண்பன் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதை பத்தியும் கவலைப்படவே தேவையில்லடா. இனிமே நீ எதையும் மறைச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. டேய், என்ன சொல்ற நீ? எப்படி இதெல்லாம்? அதுக்கேண்டா இவ்வளவு ஷாக் ஆகுற? பிரக்யாவோட போராட்டத்துல நீ அவளுக்கு துணையா இருந்திருக்க. அந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கும் போது நீ மட்டும் என்னை விட்டு கொடுக்காம இருந்திருக்க. நானும் பிரக்யாவும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நீ உன் வாழ்க்கையை பத்தியும் கவலைப்படல. அபி, நீ முதல்ல இப்ப நான் சொல்றத கேளு. அதுக்கப்புறமா அதெல்லாம் முடியாதுடா. நான் சொல்றத நீ கேளு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏன்னா என் குண்டச்சி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. அதுக்கு காரணம் நீயும் பாட்டியும் தான்டா. நீங்க 2 பேரும் அவ கூடயே இருந்து அவளுக்கு தைரியம் கொடுத்துருக்கீங்க. ஆலியாவும் நிக்கிலும் தன்னோட சேர்ந்து பிரக்யாவை கஷ்டப்படுத்தினப்ப நீயும் பாட்டியும் தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்து எல்லா உதவியும் பண்ணிருக்கீங்க. என் குண்டச்சி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா அது நடக்காம நீ தான் தடுத்திருக்க. எங்களை சேர்த்து வைக்க நீ அம்முவே எழுந்திருக்க. அதை மறந்தா நான் மனுஷனே இல்லடா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. என் மனசு நிறைஞ்சிருக்கடா பிரபா. இந்த நிமிஷமே நான் செத்தா கூட நான் மனசு. ப்ளீஸ் லிசன் டு மீ டா. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இங்க பாரு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத நீ நல்லா கேளு. ஏன்னா இப்போ சந்தோஷத்தை விட இதான்டா முக்கியம். இதுதான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அபி. நானும் பிரக்யாவும் சேர்ந்ததோட அப்படி என்னடா இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்க போகுது? அபி, ஆலியாவும் தனுவும் நிக்கலும் சேர்ந்து பிரக்யாவை கொல்ல ட்ரை பண்றாங்க.